புயலின் நடுவினிலே பக்த பவுல் வார்த்தை வந்ததால் திடர் கொண்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். ரோமர் 12:12 உபத்திரவத்திலேயே பொறுமையாக இருங்க, உபத்திரவப்படும் ஒரு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி தீங்கு அனுபவிக்கிற அந்த காரியத்தை நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சுவிசேஷத்தினால் நம்ம தீங்கு அனுபவிக்கும் போது சேவான் அப்படித்தான் என்ன செஞ்சான், மற்றவர்களால் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அந்த நேரத்தில் கூட அவன் என்ன செஞ்சான், பொறுமையாக இருந்து பிதாவே இயேசுவே இவங்களுக்கு மன்னிங்க அப்படின்னு அவங்களுக்காக விண்ணப்பம் செய்வார், பரிதவிப்பார். அதுபோல் நாமும் கூட கஷ்ட நேரங்களில் துன்ப நேரங்களில் பொறுமையாக இருந்து தைரியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் ஒரு காலத்தில் கிறிஸ்தவ மக்களை, ஆண்டவர் அறிஞ்ச மக்களை துன்பப்படுத்துவார். ஆனால் காலங்கள் வரும்போது அவரே அந்த இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக வாழ்வார். பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் உபத்திரவங்கள் ரொம்ப அதிகம். ஆனால் அந்த உபத்திரவ நேரத்தில் பொறுமையாக இருந்தார். ஒரு தடவை அவர் தப்பிச்சு விடுறதுக்கு பழக்குடையில் வைத்து இறக்கி விடப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கப்பலில் போகும்போது கப்பல் சேதம் ஏற்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய ஜீவனை பாதுகாத்தார். புயல் வந்துச்சு, புயல் நடுவிலையும் பாதுகாக்கப்பட்டார். மாலுமிய கைதியாக கப்பலில் ஏறுதார். ஆனால் அவர் தான் வழி நடத்தார். அப்படிப்பட்ட பெரிய கிருபை அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுப்பார். அவருக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் அவர் பொறுமையாக இருப்பார். எங்களுக்கு எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், கலக்கம் அடைய மாட்டோம், மனமுறிவு அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்வார். 16 நிருபங்களை நமக்காக அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் இயேசு கிறிஸ்துவ வணங்கினவளையும் இயேசு கிறிஸ்துவ ஏற்றிக்கொண்டு துன்பப்படுத்தினார். பிறகு அவரே அவருக்கு சாட்சியாக மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறி நமக்கு இந்த நாள் வரையிலும் சுவிசேஷங்களை தந்திருக்காரு. நம்ம எப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன். அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டதாக நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். பொறுமையாக இருங்க. உபத்திரவத்தில் கஷ்டம் வருதா, அந்த நேரத்தில் பொறுமையாக இருங்க. ஆண்டவர் உயர்த்துவார். உங்களை பாடு அனுபவிக்கிறவங்களை ஆளுகை செய்ய வைப்பார். விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமென்.